வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. ரஜினிகாந்தனுடைய படம் வேட்டையன், அதோட முதல் சிங்கிள் மனசிலாயோ அந்த பாடல் இன்னைக்கு வருது. அதோட சின்ன கிளிம்ஸ் அப்படி மட்டும் மாலையில வெளிவந்திருந்தது. அதுல மலேசியா வாசுதேவன் கணீர் குரலுக்கு சொந்தக்காரர், நல்ல நடிகர், பாடகர், மிகச்சிறந்த ஒரு தமிழ் சினிமாவோட ஆளுமையாக பார்க்கப்பட்ட மலேசியா வாசுதேவனுடைய குரலை அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பவதாரனுடைய குரலை விஜய் படத்துக்காக ஏஐ டெக்னாலஜியில் எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துல மலேசியா வாசுதேவனுடைய குரலை ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருக்காரு அனிருத். அந்த பாடலோட அந்த கிளிம்ஸினுடைய அந்த அந்த தெறிக்க விடுற அந்த இசை இருக்குல்ல, அதுவே பாடலை எதிர்பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே சொல்றேங்க, சிம்பிளா நீங்க நம்ம ரஜினி ரசிகன்னு முத்திர குத்தி பயங்கரமா போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ரஜினி ரசிகன்லாம் கிடையாது, சினிமாவுடைய ரசிகன். 72 வயசுலயும் ஒரு 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 மனிதருடைய அந்த படத்தினுடைய அந்த பெரிய விஷயம் வரும்போது ஒரு சின்ன விஷயம் தான் வருது, அது பயங்கர வைரலா கொண்டாடப்படுது. அவர் என்ன பண்ணாலும் அப்படி ரசிக்கிறாங்க. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிடுது. இப்ப பாருங்களேன், அந்த கிளிம்ஸ் வெளிவந்த பிறகு ஏற்கனவே நம்ம கூலியோட அப்டேட் அடிச்சு பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கு, பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப படம் அக்டோபர் 10 வேட்டைன்னு வருதுன்னு சொன்ன உடனே அதோட கிளிம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வேட்டையினுடைய வேட்டையாடுதல், ரசிகர்களை வேட்டையாடுற விஷயம், அந்த ரசிகர்களை தன் பக்கமா கட்டி போடுற விஷயத்த தொடங்கிட்டாருன்னு. இன்னைக்கு அந்த பாடல் அந்த வெளியில வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியில வந்துச்சுன்னா, மனசிலாயோ எல்லாருடைய மனசிலும் இருக்கிறாரு. நான் சொல்றது மனசிலாயோ அப்படின்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி மனசுலயே இருப்பாரு ரஜினிகாந்த் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது அவருக்கு கை கொடுக்கவும் தான் செய்யுது. இப்ப அனிருத் சேர்ந்திருக்காரு. ஏற்கனவே ஜெயிலர்ல அவ்வளவு பட்டே கலப்பின அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரையும் ஆட வச்சத பெருமை அனிருத்துக்கு தான் இருக்கு. என்ன மேஜிக் பண்றாருன்னு தெரியல. ஒருவேளை தீவிர ரசிகரா இருக்கிறதுனால பட்டைய கலப்புறாரோ தெரியல. இந்த இதுலயே பாத்தீங்கன்னா அந்த பாடல் பெரிய எதிர்பார்ப்பை நிச்சயமா கொண்டாந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா அம்பேத்கர் கை நீட்டுற மாதிரிலாம் இருக்கு. நம்ம பாடல்களையோ இல்ல படத்தையோ இல்லைன்னா அந்த விஷயம் டீகோட் எல்லாம் பண்றதெல்லாம் நமக்கு ஆகாது, அது செட் ஆகாது நமக்கு. இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் அந்த கோட்டு போட்டுக்கிட்டு கை ஒரு விரல் மட்டும் நீட்டுறது பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ள பேசப்படுமோ. ஏன்னா இது படத்தை இயக்குறது ஞானவேல். அவர் சமூக கருத்துக்களை ரொம்ப தெளிவா பேசக்கூடியவர், ரொம்ப ஆணித்தரமா பேசக்கூடியவர். ஏன் அப்படி சொல்றாருன்னா அவர் ஒரு பத்திரிகையாளருங்க. அதனால அது பத்திரிகையாளர் அப்படின்றதுனால எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு. அந்த அடிப்படையில அவர் முன்னாடி எடுத்த ஜெய்பீமும் மிகப்பெரிய சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தையும் அரசு மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கிறதுக்கு அந்த படம் வழிவகுத்தது. அந்த அளவுக்கு பெரிய கருத்தையும் அதுல விதைச்சிருந்தாரு. இப்பவும் இந்த ரஜினி, அமிதாப் பச்சன்லாம் இணைந்திருக்கிற வேட்டையன்லயும் சும்மாலாம் விட்டுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எதையாவது ஒரு விஷயத்த பெருசா வச்சிருப்பாரு, அது நிச்சயமா பேசு பொருளா மாறும். ரஜினிக்கு ஒரு பெரிய ஒரு மாசம் மறுபடியும் கிரியேட் பண்ணும். இதுக்கப்புறம் வர படத்தினுடைய அந்த வெற்றிக்கு இந்த வெற்றி பெருசா வழிவகுக்கும். ஜெயிலரை விட இந்த படம் பெருசா பெரிய பேரையும் பெரிய விஷயத்தையும் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். பொறுத்திருப்போம் இந்த படம் எவ்வளவு தூரம் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. இப்ப ரஜினியை பத்தி பேசும்போது சமீபத்துல நம்ம நம்ம நடிகர் ராதா ரவி இருக்கார்ல, அவர் ரொம்ப காலமா அமைதியா இருக்காரு. கடைசி தோட்டான்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் இப்போ கடைசியா அவரை பத்தின ஒரு அப்டேட்டு. ஸோ அந்த உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இது அப்டேட்லாம் கிடையாது, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் சமீபத்தில் ஒரு முறை நான் சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நான் ஒரு நேர்காணலை ஒன்று பார்த்தேன், அவருடைய நேர்காணல். அந்த நேர்காணல்ல அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ரொம்ப நாளா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைலாக். நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு. அது இருந்தா கூட அவர் அந்த சினிமாவில் பேசின அந்த டைலாக் ரொம்ப பெருசான ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக். அது என்ன டைலாக் அப்படின்னா, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு அண்ணாமலையில். அந்த டைலாக் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சேனல்ல அவர் பேசியிருந்திருப்பாரு. அவ்வளோ அழகா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்ம திருப்பி அந்த படத்தை பார்க்கும்போது அது நமக்கு அவ்வளோ தெளிவா புரியுற மாதிரி ஒரு விஷயம். இப்ப ஏன் ராதாரவி பத்தி சம்பந்தமே இல்லாம பேசணும் அப்படின்னு சொன்னா, சம்பந்தம் இல்லாமல் இல்ல, சம்பந்தம் இருக்கு. அதே ராதாரவி தான் அந்த நேர்காணல்ல ரஜினியை பத்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, மிகச்சிறந்த நடிகர் கமலஹாசன், ஆனால் கமலஹாசனை விட ரசனையாக மக்களால் கொண்டாடப்படுகிற நடிகரா ரஜினிகாந்த் இருக்காரு. அது என்னன்னுலாம் நமக்கு தெரியவே இல்லை.
எப்போனாலும் அவர் படம் வந்து வந்தா அந்த படம் வந்து பயங்கரமா இருக்கும், அந்த கூட்டம் வந்து குறையவே குறையாது அப்படின்னு அந்த ஆங்கர் சொல்றாங்க. சார் சில படங்கள் தோல்வி அடைஞ்சிச்சுலாம் சொல்றாங்கன்னா, நான் அப்படிலாம் பார்க்கறதே கிடையாது. அவர் படத்துக்கு தோல்வியே கிடையாது. அந்த படம் எப்படி வந்தாலும் அதே மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன் வச்ச விஷயத்துல இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம தாவேகா கட்சியை சேர்ந்த தலைவர் விஜய் நல்லா போயிட்டு இருக்காரு, இப்ப ஏன் தேவையில்லாம அரசியல் பக்கம் திரும்புறாரு? தேவையே இல்லையே. மிகச்சிறந்த நடிகராக இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி வர அடுத்த படம்லாம் வந்து அவருக்கு பேர ஒரு உயரம் போயிடுவார் அவரு. ஆனா இந்த நேரத்துல அவர் போய் தேவையில்லாம அரசியலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் ராதா ரவி சொல்லியிருக்காரு. ஆனா சொல்லியிருக்கிற ராதா ரவியே வந்து சினிமாவில இருந்து அரசியலுக்குள்ள வந்து எம்எல்ஏவாக பதவி வகித்து அதுக்கப்புறம் அந்த கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டு இன்னொரு கட்சியிலிருந்து இப்ப இன்னொரு கட்சிக்கு வந்து இப்ப அரசியல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மிக அமைதியாக இருக்கிறார். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டவர், நிறைய விஷயங்கள் பத்தி பேசினவர், சர்ச்சை கருத்துக்கள் நிறைய பேசினவர், என்ன பேசினாலும் எதை பத்தியும் கேர் பண்ணாம அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேசிட்டு வந்தா வரட்டும் வரலன்னா போடா அப்படின்ற மாதிரி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து போயிடுறாரு. ஸோ இது வந்து ரஜினி மீது அவர் வைத்திருக்கிற அந்த ஒப்பீடு உண்மையிலேயே மிகச்சிறந்த நடிகராக இருக்கிற கமலஹாசன், ஆனால் அவரை விட கிரேஸ் இவருக்கு இருக்குன்ற சொல்ற விஷயம், விஜய் குறித்து பேசின விஷயங்கள் எல்லாம் இப்போ அடுத்த ஹாட் டாபிக்காக ஓட ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு. ஒருவேளை வந்து நாளைக்கு இந்த கருத்தையெல்லாம் பேசியிருக்கிற ராதா ரவி நம்ம கட்சியில சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு முயற்சி எடுத்தால் அப்படின்ற கேள்வியோட நிறுத்திக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.